வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோழி பொரிப்பான், அதாவது செயற்கை முறையில் கோழி எப்படி பொரிப்பான், அதை எப்படி செய்கிறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இங்குபேட்டர், கோழி இங்குபேட்டர் எப்படி செய்கிறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இங்குபேட்டர் பார்த்திங்கன்னா 21 நாள் ஆகும் கோழி பொரிக்கிறதுக்கு. சரி வாங்க இப்போ முழுசாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் காட்டுற இந்த சர்க்யூட் பார்த்திங்கன்னா அனைத்து எலக்ட்ரிக் கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. கோழி பொரிக்கிற அந்த இங்குபேட்டருக்கு வைக்கிற சர்க்யூட்னு சொன்னிங்கன்னாவே கொடுப்பாங்க. இப்போ இந்த சர்க்யூட்லேருந்து கீழே ஓர இது பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமானது. இது பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கருவி. இந்த இது பார்த்திங்கன்னா வெப்பம் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் எரிய வச்சிரு. இதுக்கு அதுக்குண்டான வேலை அதுதான். அது பார்த்திங்கன்னா இப்போ ஃபேனும் உள்ளே இருக்குது. அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா அந்த 22 நாளும் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, வெப்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இது பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டைப்பட்டி வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பல்ப் பார்த்திங்கன்னா ஒரு 60 வாட்ஸ் பல்ப் இருந்தால் போதும். ஆனால் இதைத்தான் நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும். பல்ப் பீஸ் இது போச்சான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அட்டைப்பட்டி ஒன்று எடுத்து இப்படி ரவுண்டாக ஷேப்பில், அதாவது சதர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தர்மாக்கோலை ஒட்டி விட்ருங்க. இப்போ நான் ஒட்டி இருக்கிற மாதிரியே தர்மாக்கோலை 4 சைடும் ஒட்டி விட்ருங்க. இது பார்த்திங்கன்னா மூடுறதுக்கு இப்படி கிழிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கிச்சன் மூடிடணும். மூடிட்டா தான் அந்த வெப்பம் மெயின்டைன் ஆகும். இது பாருங்கள் எப்படி மூடி இருக்கிற பாருங்கள். இதே மாதிரி கிழிச்சிக்கோங்க. இதில் ஒரு கம்பி கட்டி இப்படி நீக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. இது வேற ஒன்றும் இல்லை, சும்மா அந்த கம்பி பிடிக்கிறதுக்காக நான் கட்டியிருக்கேன். அந்த கம்பி பிடிச்சி நம்ம நீக்கணும்ல, அதுக்காக நம்ம கட்டியிருக்கிற, வேற ஒன்றும் இல்லை. அது இப்போ இந்த மாதிரி வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலவும் கம்மி. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செலவு ரொம்ப கம்மி. அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் வாங்குறது மட்டும்தான் நம்மளுக்கு செலவு. மற்றபடி இந்த மிக கம்மியான ரேட்லேயே நாம் கோழி பொரிக்க வச்சுக்கலாம். இது பாருங்களேன், அந்த மெயின்டைன் அந்த 34.5 டிகிரியை உள்ளேயே மெயின்டைன் பண்ணு. உள்ளே பார்த்திங்கன்னா ஃபேனும் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபேன் ஓடுறதை காட்டியிருக்கிறேன் பாருங்கள். ஃபேனும் உள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அந்த 22 நாளைக்கும் ஃபேன் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. கரண்ட் ஒரு நாள் போச்சுன்னா பிரச்சனை இருக்காது, மெயின்டைன் பண்ணிக்க. 2 நாள் 3 நாள் போச்சுன்னா உங்கள் வீட்டில் யூபிஎஸ் இருந்தால் நலம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வச்ச முட்டை அப்படியே பொறுக்கி 100% பொறுக்கி. இதில் பார்த்திங்கன்னா நாம் ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா முட்டை திருப்பி வைக்கணும். இல்லாத ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா முட்டை திருப்பி வச்சோம்னா போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. மேலே நீக்கி திருப்பி வச்சுட்டு அந்த அட்டைப்பொட்டியும் மறுபடியும் மூடி வச்சிடணும், அவ்வளோதான். மற்றபடி 22 நாள் நம்மளுக்கு கோழி குஞ்சு பொரிச்சிடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.